100% இருக்குது. காரணம் என்ன? சிபிஐ எங்க வரும் கேட்டீங்கன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஊழல் தடுப்பு சட்டத்தை பாத்தீங்கன்னா அதுக்கு சிபிஐ வந்துருவாங்க. இதுல இன்வால்வ்டு பீப்புள், இன்வால்வ்டு பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் அரசு ஊழியர்கள். அப்ப ஊழல்னால வந்துச்சுன்னா உடனே சிபிஐ வந்துடும். ரெட் கார்னர் நோட்டீஸ் இடி அனுப்ப முடியும், சிபிஐ அனுப்ப முடியும். வெளிநாடுகள் எங்க இருந்தாலும் சரி அவங்க உடனே அனுப்பிச்சிருவாங்க. சிபிஐ தரப்புல இருந்து போகும். கஸ்டம்ஸா இருக்கட்டும், டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா இருக்கட்டும், எத்தனை இது இருக்கு பாருங்க. இன்கம் டாக்ஸ், ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி பல சென்ட்ரல் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஊழல் ஒழிப்புல இதுல வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் பண்றது, அவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இருக்குது. இதெல்லாம் பிறகு பாத்தீங்கன்னா இந்த பாலியல் தொல்லையும் அரசியலும் இங்க கனெக்டடா இருக்கு சிவாசன். இது நம்ம கொஞ்சம் இதுவா யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இதுல வந்து எந்த விதமான அரசியல் ப்ரொடெக்ஷன் யாருக்கும் கூடாது. இதுல பாருங்க, கட்சி இந்த கட்சி அந்த கட்சி நம்ம பேச வேண்டாம். ஆனா ஒண்ணுங்க, பாலியல் தொல்லை, ரேப்பு, கேங் ரேப் இதெல்லாம் பாருங்க, நீங்க சப்ரஸ் பண்ண கூடாது, பண்ணவும் முடியாது. ஏன்னா மக்கள் அது எல்லாரும் அவங்க உரிமையை புரிஞ்சுட்டாங்க. ஆனா இதுல அந்த மாதிரி பாலியல் தொல்லை அவதிப்பட்டு இருக்கிற விக்டிம்ஸ்க்கு ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இந்த டாஸ்மாக் ஈடு ரெய்டு விசாரணைகள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹனுமான் வால் போல நீண்டு கொண்டே சென்றுகிட்டே இருக்கிறது. இதுல வந்து முதல்வர் குடும்பம், உதயநிதி ஸ்டாலின், அவருடைய நெருங்கிய உறவினர்கள் அப்படிங்கிற விசாரணைகள் தாக்கல் போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். இந்த விஷயத்துல சிபிஐ இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? என்ன காரணம் அப்படின்னா, தப்பித்து வெளிநாடுக்கு சென்றிருக்காங்க, இடி விசாரணையும் நீண்டு கொண்டே இருக்கிறது, முக்கியமான புள்ளிகள் எல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. சிபிஐ இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? 100% இருக்குது. காரணம் என்ன? சிபிஐ எங்க வரும் கேட்டீங்கன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஊழல் தடுப்பு சட்டத்தை பாத்தீங்கன்னா அதுக்கு சிபிஐ வந்துருவாங்க. இதுல இன்வால்வ்டு பீப்புள், இன்வால்வ்டு பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் அரசு ஊழியர்கள், பப்ளிக் சர்வெண்ட்ஸ். அப்ப பப்ளிக் சர்வெண்ட் அமைச்சரும் பப்ளிக் சர்வெண்ட், ஒரு அமைச்சரும் பப்ளிக் சர்வெண்ட் தான். இந்த டாஸ்மா அதிகாரிகளும் பப்ளிக் சர்வெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ஸ்டேட் அண்டர்டேக்கிங். அப்படி இருக்கும்போது ஈடியோட பொறுப்பு பாருங்க, ஈடிக்கு இருக்கிறது ஒரே இந்த குதிரை இது கட்டின மாதிரி அவங்க பாக்குறது மணி லாண்டரிங். சட்டத்துக்கு அப்பால பணப்புழக்கம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு, எங்க போயிருக்கு, அது கூடவே அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னா ஊழல் மூலமா வந்துச்சு. அப்ப ஊழல்னால வந்துச்சுன்னா உடனே சிபிஐ வந்துடும். ரெட் கார்னர் நோட்டீஸ் இடி அனுப்ப முடியும், சிபிஐ அனுப்ப முடியும். வெளிநாடுகள் எங்க இருந்தாலும் சரி அவங்க உடனே அனுப்பிச்சிருவாங்க. சிபிஐ தரப்புல இருந்து போகும். அதை போச்சு வச்சீங்கன்னா அது ரொம்ப அவமானம் அதிகம். காரணம், நீங்க எங்க இருந்தாலும் சரி, இப்பெல்லாம் பாருங்க எல்லா நாடுகளும் இந்தியாவோட ஒத்துக்க வச்சுட்டு இருக்கு இந்த மேட்டர்ல. கரப்ஷன் மேட்டர் வரும்போது பல மாநாடுகள் நடந்திருக்கு. எங்க நம்ம நிதி அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. உலகில் எல்லா நிதி அமைச்சர்களும் ஊழல் ஒழிப்பதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா கோஆபரேட் பண்ணணும். இதுக்கு டாஸ்க் போர்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல பாருங்க, இப்ப நம்ம விஜய் மால்யா கேஸ் எடுத்துக்கோங்க, நிரவ் மோடி கேஸ் எடுத்துக்கோங்க, மெகுல் சோஸ்கி எடுத்துக்கோங்க. பேங்க எவ்வளவு ஏமாத்திட்டு ஓடிட்டு கடைசியில இது அவங்க லேட் பண்ணலாம். கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க, யூகேல அப்பீல் பண்றாங்க. நீங்க அப்பீல் பண்ணிட்டே இருங்க, ஒரு பாயிண்ட் வந்தப்பறம் எல்லா அப்பீலும் ரிஜெக்ட் ஆச்சு வச்சுக்கோங்க, திரும்பி இங்க தானே வரணும். அதனால தலைமறைவாகி ஏதாவது இதுல நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் அவங்க நினைக்கலாம். ஆனா ஒண்ணுங்க, எல்லாமே நேர்மையா நடந்துருச்சுன்னா ஒண்ணுமே இதுல மறைக்கல. ஏன் ஓடுவாங்க சொல்லுங்க? நாட்டை விட்டு ஓட வேண்டிய அவசியம் இதுலயே ஒரு சந்தேகம் வருது இல்ல? இங்க உங்க மடியில கனம் இல்ல, கிளீனா இருக்குது, கிளியரா இருக்கு. யூ ஆர் நாட் இன்வால்வ், யூ ஆர் இன்னோசென்ட். அப்ப ஏன் ஓடுறீங்க? அப்புறங்க இதுல பாருங்க, மோடி அரசு இந்த மேட்டர்ல ரொம்ப அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாருக்கும் முன்னாடி கொடுக்க வச்சிருக்கு. கஸ்டம்ஸா இருக்கட்டும், டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா இருக்கட்டும், எத்தனை இது இருக்கு பாருங்க. இன்கம் டாக்ஸ், ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி பல சென்ட்ரல் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஊழல் ஒழிப்புல இதுல வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் பண்றது, அவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இருக்குது. என்ன கேட்டீங்கன்னா சிவா சார், இது
தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்க போகுது. இது டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் என்ன இருக்கும், இவர்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும், இவங்க செய்ததுக்கு நாங்க கரெக்டட் இல்லைன்னு. ஆனா அத மக்கள் மத்தியில அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு கோடி ரூபாய் பணம் போறது வருதுன்னா அரசியல் சப்போர்ட் இல்லாம வருமா? அரசியல் தலைவர்களோட கிரீன் சென்டர்களாக எல்லாம் பண்ண முடியுமா? வெறும் டாஸ்மாக் ஊழியர்கள் இவ்வளவு செய்ய முடியுமா? எம்டிஓ சிஇஓ இவங்க லெவல் மேட்டர் இல்ல இது, இவங்க மூலமாக நடந்திருக்கு. ஆனா இவர்கள் பின்னணியில் இருந்தது யார்? இதை பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, அந்த தைரியத்தை கொடுத்தது யார்? அந்த பொலிட்டிக்கல் நம்பர்ஸ் யார்? இதை போக பாத்தீங்கன்னா எனக்கு இதுல ரொம்ப டேமேஜ் தான் தெரியுது ஆளுங்கட்சிக்கு. சார், இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீப நாட்களாக கடந்த ஒரு சில மாதங்களாக திமுகவிற்கு எதிராகவே ஊடகங்கள் எல்லாம் திசை திரும்பக்கூடிய செயல்பாடுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே கடந்த காலங்களில் சோசியல் மீடியாக்கள்ல யூடியூப் சேனல்கள் தான் திமுக குறித்த விமர்சனங்கள் அதிக அளவில் இருந்தது. இப்போ சேட்டலைட் சேனல்களும் இந்த இடி ரைடு, டாஸ்மாக் விவகாரம் போன்ற விஷயங்கள்ல, ராணிப்பேட்டை மாணவி விவகாரம் போன்றவர்கள்ல திமுகவுக்கு எதிராகவே செய்திகளை வெளியிடக்கூடிய நிகழ்வு துவங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு திமுகவுடைய ஆட்சிக்கான வீழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லைங்க, வீழ்ச்சியோட சில உண்மைகளை நீங்க எவ்வளவு ஆண்டு காலம் அதை மறைச்சு வைப்பீங்க? ஏன்னா இதுவரையில எதை நம்ம பார்த்தோம்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இவ்வளவு கண்ட்ரோல் இருந்தது. ஆளுங்கட்சிக்கு எதிர்த்தோ ஆளுங்கட்சியினருக்கு எதிர்த்தோ எந்த விதமான விமர்சனமே இருக்காது, சர்ச்சையே இருக்காது. நீங்க ஈவினிங் டிபேட் பாத்தீங்கன்னா 7 மணி டிபேட் 8 மணி டிபேட் பாத்தீங்கன்னா எழுதார் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பத்தி இருக்கும், இல்ல அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி இருக்கும், இல்ல எடப்பாடி பத்தி இருக்கும். இதை பத்தியே பேச மாட்டாங்க. எத்தனை பெரிய ஊழல் விவகாரம் இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கண்ட்ரோல் இருந்துச்சு. ஆனா இதுல என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும், இப்பயே இதை பத்தி டிஸ்கஷன் வர்றதுக்கு இன்னொரு சந்தேகம் வருது. அப்ப இதுவரை கண்ட்ரோல் பண்ணின நபர்கள் இதை விரும்புறாங்க, இதை பத்தி ஒன்னும் டிஸ்கஷன் ஆட்டான்னு அதையும் மறந்துடக்கூடாது. அதாவது ஒண்ணு, இத்தனை நாள மறைச்சு வைத்து இந்த மேட்டர் வெளியில வருது, புஸ்வானம் போல கிளம்பிச்சு, அது ஒன்று. இரண்டாவது, அவங்க பேரண்ட்ஸும் என்ன ஃபீல் பண்றாங்க, இதை டிஸ்கஸ் பண்ணலன்னா நம்ம கிரெடிபிலிட்டி கொஸ்டின் மார்க். மூன்றாவது, எதை பத்தி பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு உத்தரவிட்ட சில முக்கிய நபர்கள், இந்த சேனல்ஸையும் சோசியல் மீடியா கண்ட்ரோல் பண்ணவங்க, இப்ப அவங்களே விரும்புறாங்களா இதை பத்தி எல்லாம் ஒண்ணு இப்ப நிறைய இதாகணும், அந்த கேள்வி வருது. இதுல நான் பேர் சொல்ல விரும்பல, புரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த அரக்கோணம் ராணிப்பேட்டை அரக்கோணம் மாணவி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவி நேற்று பேட்டி கொடுத்திருந்தாங்க. எனக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை போய்விட்டது, பறி போய்விட்டது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி, மிக பெரிய அளவுல அதிமுக போராட்டத்தில் ஈடுபடும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. அதிமுகவுடைய மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்திலையும் அரக்கோணம் ராணிப்பேட்டை பகுதியில் ஈடுபட்டிருந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் திமுகவுடைய இளைஞர் அணி நிர்வாகியாக இருந்த தெய்வ செயலை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சி பொறுப்பிலிருந்து தற்சமயம் நீக்கி இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, டேமேஜ் அதிகமாயிட்டு வருது. பொள்ளாச்சி விவகாரத்துல ஒரு தீர்ப்பு வந்த பிறகு இந்த மாதிரி பாலியல் தொல்லை, பாலியலால் ஏற்படும் கொடுமை, இதெல்லாம் அதிமுக ஆட்சியில தான் இருந்துச்சு. இப்ப ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு 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 இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு முயற்சி இருந்துச்சு. பட் அது இப்ப உடஞ்சு போச்சு பாருங்க. இப்ப என்ன மாதிரி இதெல்லாம் முன்னாடி வருது பாருங்க. ஒண்ணு, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் ஒண்ணு பார்த்தோம், அதுலயும் அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் அரசியல் கனெக்ஷன் இருக்குது, கிளியர் ஆச்சு. இப்ப அடுத்தது அரக்கோண விவகாரம். அரக்கோண விவகாரத்துல இன்னும் மோசமா இருக்குது. ஒரு லேடி வந்து இப்படி கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி என் மேல பிரஷர் என் கணவரே கொடுத்தாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு தொல்லை இருந்துச்சு, அது மேல நான் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு இது இருக்குது. இதெல்லாம் பிறகு பாத்தீங்கன்னா இந்த பாலியல் தொல்லையும் அரசியலும் இங்க கனெக்டடா இருக்கு சிவாசர். இது நம்ம கொஞ்சம் இதுவா யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இதுல வந்து எந்த விதமான அரசியல் ப்ரொடெக்ஷன் யாருக்கும் கூடாது. இதுல பாருங்க, கட்சி இந்த கட்சி அந்த கட்சி நம்ம பேச வேண்டாம். ஆனா ஒண்ணுங்க, எந்த கட்சி இதுல இருந்து இது இல்லாம இருக்குது. இப்ப பொள்ளாச்சி விவகாரம் போன தேர்தல பெரிய விஷயம் இருந்துச்சு. பொள்ளாச்சி விவகாரத்தை பத்தி இதே திமுக பெரிய மேட்டரை கொண்டு போனாங்க. அப்புறம் இப்ப பாருங்க, பொள்ளாச்சி என்னைக்கு தீர்ப்பு வந்து அன்னைக்கே ஒரு கேங்கரேப் ஆயிருக்கு ஒரு இடத்துல. அத போலீஸ் வந்து சரியா அதை இப்ப பப்ளிசிட்டி கொடுக்க வேண்டாம்னு வச்சிருக்காங்க.
ஏன்னா இது திருப்பி நம்ம பேலன்ஸ் சரியா போகாதுன்னு. பாருங்க, மீடியா மேனேஜ்மெண்ட், ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயங்க. ஆனா நான் பாக்குறது எப்படி கேட்டீங்கன்னா, இல்ல நம்ம எல்லாருமே பார்க்கணும். அதுல நான் எதிர்பார்க்கிறேன் முதல்வரும் இதுல ரொம்ப தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும். சில நடவடிக்கை எடுக்கிறாரு, சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு, இது பண்ணிருக்காரு. ஆனா இன்னும் கொஞ்சம் தேவைங்க இதுல. தொடர்ந்து இந்த தொல்லை போயிட்டே இருக்கு. இதுல அகப்பட்டிருக்கிற அவங்க ஏஜ் எல்லாம் பாருங்க. சில பேர் 20 வயசு, 18 வயசு, 19 வயசு, 22 வயசு, இந்த மாதிரி ஒரு எந்த வயசுல ஒண்ணுமே புரியாது, எங்க போய் மாட்டிக்கிறாங்க. அத அவங்கள மாட்ட வைக்கிறவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குது? அந்த தைரியம் பின்னாடி என்ன? அது அரசியல் கரெக்ஷன் தானே. நம்ம அப்படி மாட்டினாலும் போலீஸ் ஒண்ணும் செய்யாது, காவல்துறை ஒண்ணும் செய்யாது. இந்த தைரியம் வர்றது இல்ல. இவ்வளவு நடவடிக்கை தேவை சிவா சார். இதுல பாருங்க, நான் இதனால இந்த கட்சிக்கு மைனஸ், அந்த கட்சி பிளஸ் நான் சொல்லல. ஆனா இதுல நம்மளும் அரசியல் பார்க்க வேண்டாம். ஆனா நடவடிக்கை இருக்கணும். அது ரொம்ப முக்கியங்க. இதுல எதிர்க்கட்சி அழுத்தம் கொடுத்த பிறகு காலதாமதமாகத்தான் கட்சி பதவியிலிருந்து நீக்கப்படுறாங்க. அப்போ ஒரு அழுத்தம் நெருக்கடி ஏற்படும் போதுதான் இது போன்ற முடிவை திமுக எடுத்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? கட்டாயமாங்க. இது கிளியரா இருக்குது. இல்லைன்னா நீங்களே முதல்ல கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட், ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ல நீங்க ஆக்ஷன் எடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வராது. எங்கேயோ ஒரு இடத்துல என்ன ஆகுதுங்க சிவா சார், இந்த மாதிரி மேட்டர் வரும்போது, தேர்தல் நெருங்கும் பொழுது காவல்துறைக்கு ஒரு விதமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இதை சப்ரஸ் பண்ணுங்கன்னு, இதை மறைத்து வைங்க, இதை ஒண்ணும் வெளியில இது பண்ணாதீங்க, ஏன்னா நமக்கு நெகட்டிவா போயிடும். ஆனா இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்க, இது நம்ம அரசு தரப்போட இது ஆர்குமெண்ட் கேட்போம். அரசு தரப்புல கூறுவது என்னன்னா, நாங்கள் காவல்துறைக்கு கொடுத்திருக்கிற உத்தரவுப்படி எல்லா கேஸும் ரெஜிஸ்டர் ஆகுது. கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிறதுனால தான் மாற்று வெளியில வருது. ஒரு காலகட்டத்தில் கேஸை ரெஜிஸ்டர் ஆகாம இருந்தது, கேஸை ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல இப்ப பாருங்க, இந்த மேட்டரை நீங்க மறைக்க முடியாது. பாலியல் தொல்லை, ரேப்பு, கேங் ரேப் இதெல்லாம் பாருங்க, நீங்க சப்ரஸ் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஏன்னா மக்கள் அது எல்லாரும் அவங்க உரிமையை புரிஞ்சுட்டாங்க. ஆனா இதுல அந்த மாதிரி பாலியல் தொல்லை அவதிப்பட்டு இருக்கிற விக்டிம்ஸ்க்கு அவங்க ஃபேமிலியில எப்படி இருக்கும் நிலைமை பாருங்க. இந்த மாதிரி மாற்றம் அரசியல கூடாது. அதே நேரத்துல எதிர்கட்சியோட இது 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 ஒரு நான் சொல்லுவேன் ஒரு கட்டாயம் வேற. இதை எடுத்து சொல்லலைன்னா என்ன ஆகுது ஆக்ஷன்? அது அவர் திமுக சார்ந்தவர், இல்ல இந்த கட்சியை சார்ந்தவர், அவர் கூட்டணியோட ஏதோ ஒரு இது கட்சியில இருக்கிற ஏதோ பொறுப்புல இருக்காருன்னா அதை விட்டுற முடியுமா? ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம் சிவா சார்.